ஸோ இப்போ ஜட்ஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மேலே வந்து அந்த கரப்ஷன் அலிகேஷனில் ஒரு கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டுக்கும் அவருக்கு அப்சல்யூட் வீட் எடுத்துக்க முடியாது, அதுக்கும் ஒரு 3 months டைம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் எக்ஸிக்யூட்டிவ் வருதோ இப்போலாம் எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் ஜுடிஷியரிங்கிறது இந்தியன் ஹிஸ்டரியில் நடந்துருக்கு. இதர் இன் 70s ஆர் நவ் இந்த கண்டெம்பரரி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவர் எலெக்டட் ஹெட்னு போட்டால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டில் 2 எலெக்டட் ஹெட் பண்ண முடியும். நிச்சயமாக ரிவ்யூ பெட்டிஷன் போட தான் போகிறாங்க. 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போனால் தான் இது வரும். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட்மெண்ட் நடக்குது. அப்போது கவர்னர் பற்றி பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு நாமினல் ஹெட்டுங்கும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. டைம் ஃப்ரேம் கிடையாது. பிரசிடென்ட் கேன் இஸ் ஹேவிங் அப்சல்யூட் வீட்டோ ஓவர் ஸ்டேட் பில்லுன்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் நாட் அப்சல்யூட். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை இவங்களோ தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணிடுறாங்க, எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாதுன்றாங்க. Hi friends, welcome to KM podcast series with Adil sir. So today we are going to discuss about recent Tamil Nadu Governor judgment in Supreme Court. Yes sir. Yes sir. So ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வாட்டர்ஷெட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, which is having a huge constitutional implications. Center state relations complication. அது ரீசெண்டாக இந்த வைஸ் பிரசிடென்ட் இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆகிறப்போ நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 200 இருக்கிற ஆம்பிகுட்டி. ஸோ ஆர்டிகல் 200 இருக்கிற ஆம்பிகுட்டியில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கப்படல. அதனால வந்து ப்ளஸ் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கிற ஒரு ஆம்பிகுட்டி வந்து கவர்னருக்கு இன்டைரக்டாக பிரசிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக டிஸ்கிரிஷனே இருக்கிற மாதிரியான ஒரு ஆம்பிகுட்டி. ஸோ இது ரெண்டுமே இருந்துகிட்டு இருக்கிறப்போ கவர்னர் வந்து பாக்கெட் வீட்டோ பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு பில் வந்து கவர்னர்கிட்ட போகுதுன்னா அந்த பில்லை வந்து இமீடியட்லி வந்து அவங்க வந்து அசென்ட் கொடுக்கணும். 4 ஆப்ஷன் கொடுக்குது ஆர்டிகல். 1 அசென்ட் கொடுக்கலாம், இல்லை வித் ஹோல்ட் பண்ணிடலாம், இல்லை ரிட்டர்ன் டு லெஜிஸ்லேச்சர் பண்ணலாம், 4வது வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். இந்த 4 ஆப்ஷன் வந்து ஆர்டிகல் 200 கொடுக்குது. ஸோ ஆனால் இந்த ஆப்ஷனில் வந்து கவர்னர்ஸ் வந்து வித் ஹோல்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிஜெக்ட் பண்றாரா இல்ல வந்து அவர் வந்து டைம் ஃப்ரேம் சொல்லாம வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. நான் தமிழ்நாடு கவர்னர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வித் ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பில்லுக்கு நான் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்லைன் ரம்மி பில் அந்த இஷ்யூஸ் வரும்போது அவர் சொன்னார். இந்த நீட் பில் வரும்போது சொன்னார், ஆன்டி நீட் பில் வரும்போதுலாம் சொன்னார். ஆனா இப்போ அவருக்கு வந்து அந்த 10 பில்ஸை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கன்சிடரேஷன் ஃபார் பிரசிடென்ட். அங்கதான் இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இஷ்யூ வந்து கேரளால இருக்கு. யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது கேரளா, பஞ்சாப்ல இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் அப்போசிஷன் ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்களோ அந்த ஸ்டேட் தெலுங்கானால கூட அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்போசிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த இஷ்யூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இது நம்ம 1950s பாக்குறதா. மிஸ்யூஸ் ஆஃப் 356 ஆரம்பிச்சு சர்க்காரிய கமிஷன்ல வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு கவர்னரோட அந்த நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ்ல எல்லா கமிஷன் சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு மேலே பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் தான் நம்ம கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறனால தான் இந்த இஷ்யூஸ் வந்து வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கவனிக்க வேண்டியது 2 ஜட்ஜு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போகும், இது வந்து ஃபைனல் கிடையாது. அப்போ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் 3 months. அதே மாதிரி ஒரு கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டுக்கும் அவருக்கு அப்சல்யூட் வீட் எடுத்துக்க முடியாது, அதுக்கும் ஒரு 3 months டைம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவோட இதில் வந்து ஜுடிஷியரி போகிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பார்க்குறோம், ஒரு என்ஜாக்னு ஒரு பில் வரும்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல அந்த மெம்பர்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் வந்தனால இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரியை வயலேட் பண்ணதுனே அந்த பில்லை வந்து ஸ்டக் டவுன் பண்ணாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வைஸ் பிரசிடென்ட் சொன்னது என்னது, நீங்க எப்படி எங்களோட பவுண்டரிக்குள்ள வரலாம்? ஸோ பார்லிமெண்ட் வந்து எலெக்டட் டெமோக்ரஸி, தட் இஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்றோம். எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு பண்ற இடத்துல அங்க எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய கவர்னரையோ பிரசிடென்ட்டையோ நீங்க வந்து எபோத லான்னு கூட அவர் சொல்றாரு. ஸோ நம்ம அதுவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எபோத லால வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் வந்து ஏன்னா இம்யூனிட்டி இருக்குல்ல, ஆர்டிகல் 361 வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஜட்ஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மேலே வந்து அந்த கரப்ஷன் அலிகேஷன்ல அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எபோத லா அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது, அவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ப்ரொசீஜரில் போகணும், இல்லை கான்ஸ்டியூஷனோட இதில் வந்து போகணும். இந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். ஒன்று டெல்லி ஹைகோர்ட்டோட ஜட்ஜு இதில் வந்து ஒரு கேஷ் கண்டுபிடிக்கிறாங்க, அதில் பார்லிமெண்ட்டில் அப்போ டிபேட் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து எகெயின் என்ஜாக் பில் வந்துருந்துருக்கலாம், இல்லை அதை கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க.
இப்போ ரீசெண்டாக இந்த கவர்னர் இஷ்யூஸ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி வந்து கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் வந்து அவங்க ரிமார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாட் டாபிக்னா அகைன் அந்த 1970s இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் விசஸ் எக்ஸிக்யூட்டிவ் போன மாதிரி இப்போ அதே ஹிஸ்டரி ரிப்பீட்டட் செல்ஃப் மாதிரி நம்ம வந்து அது நிச்சயமா நம்ம இந்த ட்ரெண்ட் பார்க்கலாம் சார். என்னன்னா எப்போலாம் ஸ்ட்ராங் எக்ஸிக்யூட்டிவ் வருதோ அப்போலாம் எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் ஜுடிஷியரிங்கிறது இந்தியன் ஹிஸ்டரியில நடந்திருக்கு, either in 70s or now in the contemporary. ஸோ இது நீங்க சொன்ன இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1.5 years பேக் வந்து கவர்னர் ஆஃப் பஞ்சாப் கேஸோடைய ஜட்மெண்ட் வந்து இதே ஆர்டிகல் 200ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் நான் இந்த ஜட்மெண்ட்டை பார்க்குறேன். ஸோ அந்த ஜட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, எதர் கிவ் அசென்ட் ஆர் வித்ஹோல்ட் அசென்ட் ஆர் ரிட்டர்ன் ஆர் டு பிரசிடென்ட், 4 ஆப்ஷன் வந்து கட்டைல் பண்ணி 3 ஆக்கிட்டாங்க. 3 ஆக்கி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு பாக்கெட் வீட்டோங்கிறது கிடையாது, பிரசிடென்ட் மஸ்ட் ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் தான். அப்படி எய்ட் அண்ட் அட்வைஸ்ல ஆக்ட் பண்றாரு அப்படின்னா இந்த வித்ஹோல்ட் தி அசென்ட்டையும் ரிட்டர்னையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மர்ஜ் பண்ணி ஜட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆம்பிகுட்டியை ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக எய்தர் பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் அசென்ட் ஆர் த பிரசிடென்ட் மஸ்ட் கேன் வித்ஹோல்ட். அப்படி வித்ஹோல்ட் பண்றாருன்னா பிரசிடென்ட் மஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்பர் ரீசன். ஸோ ப்ராப்பர் ரீசனோட. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 மர்ஜ் பண்ணதுனால பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது ஒன்று இல்லை, பில் வில் நாட் பி டைடு. அதுலயும் நீங்க ஆப்ஷன் 3ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டர்ன் பண்ண கவர்னர் வந்து எகைன் வந்து அவர் ரீகன்சிடரேஷன் அனுப்புறாருன்னா கேபினெட் வந்து அமெண்ட் பண்ணி அமெண்ட் பண்ணாமே அமெண்ட்னா கூட கவர்னர் மஸ்ட் கிவ் அசென்ட். ஒரு எலெக்டட் லெஜிஸ்லேச்சர் அனுப்புறாங்க, கவர்னர் கொடுத்துருக்கணும். ஸோ அது கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு. ஃபைனலா வந்து பிரசிடென்ட் கன்பிளான் இருக்கு. ஸோ இந்த ஜட்மெண்ட்ல என்ன இருந்ததுன்னா, கவர்னருக்கு அந்த பாக்கெட் வீட்டோ போயிடுச்சு அப்படியே. ஆனா இந்த ஜட்மெண்ட்ல என்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணதுதான். இப்போ என்னதுன்னா, வித்ஹோல்ட் பண்ணா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் அப்படி சொல்லியிருந்தாலும் கவர்னர் வந்து ஆக்டே பண்ணாம வித்ஹோல்டுன்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாம இந்த யூனிவர்சிட்டிஸ் பில் எல்லாம் டிலே பண்ணதுனாலதான் இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, டைமே வச்சுட்டாங்க. ஏன்னா இப்படி இன்டெஃபினட் பாக்கெட் வீட்டோ வந்து ஒரு அன்எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்கலாமா அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் வரும்போது, நீங்க வந்து வித்தின் 1 month வந்து யூ ஹேவ் டு ஆக்ட். இஃப் ஸ்டேட்டோட அதாவது கேபினட்டோட எய்ட் அண்ட் அட்வைஸோட ஆக்ட் பண்ணா வித்தின் 1 month, எய்ட் அண்ட் அட்வைஸோட இல்லாம ஆக்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி அவர் வந்து ரிட்டர்னோ இல்லை பிரசிடென்ட்டுக்கோ கொடுக்க போறாரு அப்படின்னா அவர் வந்து 3 monthsல பண்ணணும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஓன் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் எடுத்தலாம். எய்ட் அண்ட் அட்வைஸ்ல எடுத்தா 1 month, ஓன் டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்தா 3 months அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுல ப்ராப்ளம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, பிரசிடென்ட்டுக்கும் 3 months கொடுத்துட்டதுனால அது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல வந்து ஃபைனலா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரசிடென்ட்டோடைய ஆக்ஷன்ஸ்ல நமக்கு ஆம்பிகுட்டி இல்லை. கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குன்னா, பிரசிடென்ட் ஷுட் ஆக்ட் வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருந்திருக்கு. அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடந்திருக்கு, எக்ஸப்ட் a few rare occasions in 70s. சென்ட்ரல் அந்த இஷ்யூ வந்தது அது 70s வந்திருக்கு. ஆர் கேஆர் நாராயணன் அவரோட டைம்ல வந்து வந்திருக்கு. ஆர் இந்த மாதிரி 2 வாட்டி தான் வந்திருக்கு. அப்துல் கலாம் டைம்ல வந்துச்சு. ஸோ ரேரா தான் ஒரு சில வாட்டி நடந்திருக்கே தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் எய்ட் அண்ட் அட்வைஸ் தான் போயிருக்காங்க. அந்த ஆம்பிகுட்டி பிரசிடென்ட் பெருசா இல்லை. பட் இங்க கவர்னர்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும்போது பிரசிடென்ட்க்கு ஒரு அப்சல்யூட் வீட்டோ வந்துருது. அப்சல்யூட் வீட்டோ தான் இருக்குன்னு கான்ஸ்டியூஷன்லயும் தெளிவா சொல்லப்பட்டுருச்சு. ஸோ அப்படி சொல்லப்படும் போது பிரசிடென்ட்டுக்கு டைம் ஃப்ரேம் செட் பண்ணதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் ஆம்பிகுட்டி தான் நீங்க வந்து நம்ம இன்டர்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கே போனாலும் அந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை தான் அவங்க வந்து எலாபரேட்டா நம்ம ஹோலிஸ்டிக்கா ஒரு ஜட்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அப்போ கவர்னர் பத்தி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு நாமினல் ஹெட்டுங்கும் போதே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவர் எலெக்டட் ஹெட்னு போட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்ல 2 எலெக்டட் ஹெட் பண்ண முடியும். இப்போ சிஎம்யும் பீப்புள் எலெக்ட் பண்றணும், கவர்னரையும் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடியதுல வந்து சில கண்ட்ரீஸ்ல இருந்த மாதிரிலாம் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி டைரக்ட் டெமோக்ரஸி சொல்றோம். நமக்கு அதை டைரக்ட் டெமோக்ரஸி பண்ண முடியாது. அதுக்காக தான் நாமினல் ஹெட்னு வச்சது. பட் அங்கே கவர்னரோட லிமிடேஷன்ஸை நம்ம கிளியர் கட்டா சொல்லலை. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கவர்னர் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனரியா எடுத்துக்கிட்டு இந்த இதை வந்து பண்றாங்க. அதே மாதிரி சில ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேரளா அண்டு தமிழ்நாட்டில் வந்து நிறைய பில்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவர்னர் வந்து முடிவெடுக்க முடியாம இருக்கு. இப்போ நீட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்டி நீட் பில் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்க முடியும். அந்த நீட்டோட இது வந்து ரிமூவ் பண்றதுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து காமனா வந்து யூனிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சொன்னது. இப்போ நீங்க அங்க எக்ஸம்ஷன் வாங்கினா கவர்னர் வந்து கொடுக்க முடியும். இப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோட இதுல பண்ண முடியாது, எதிர் பிரசிடென்ட் பண்ணலாம், இல்லை எஸ்சி வந்து எனக்கு எக்ஸம்ஷன் கொடுத்ததுன்னா அந்த பில்லுக்கு வந்து நான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து யூஜிசி நார்ம்ஸோட கான்ட்ராடிக்ட் தமிழ்நாடு பில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி யூஜிசி பேனல் இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா, யூஜிசி நார்ம்ஸ் ஜுடிஸ் சப் ஜுடிஸா இருக்கு.
அதுவும் ரீசன். இதுல எவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். அது ஆக்ட்ல சொன்னாங்களா இல்ல இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது மாதிரி அதுவும் இந்த இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ இப்போ இதான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஸ்டேட்ல வந்து இந்த டிஸ்பியூட் வந்து போனனால திருப்பி நீங்க சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்பியூட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு சர்க்காரியா கமிஷன் கிளியரா சொல்லியிருக்குது, பஞ்சி கமிஷன் சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்ண 2000 அந்த கமிஷன் நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. இப்போ என்ன மாதிரி போகுதுன்னா எகெயின் ஸ்டேட் அட்டானமில கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த ஆனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராஜமன்னார் கமிட்டி, வெஸ்ட் பெங்கால் மெமராண்டம் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் 1977 போட்ட மாதிரி இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு சிஎம் என்ன பண்றாரு, அட்டானமியில வந்து கை வைக்கணும், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கான ஒரு கமிட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இது வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதை எப்படி போகணும் அப்படின்னு லூஸ் ஃபெடரேஷனா இல்லை சென்டரோட ஃபுல் கண்ட்ரோலோட ஸ்டேட் இருக்குமா, இது வந்து ஒரு சென்டர் ஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கிறது தான். ஆனா இப்போ இந்த இஷ்யூல இப்போ நமக்கு வந்து எங்க வந்து நிக்குது அப்படின்னா, பிளஸ் இது வந்து நிச்சயமா கவர்மெண்ட் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறேன்ட்டாங்க. நிச்சயமா ரிவ்யூ பெட்டிஷன் போட தான் போறாங்க. 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போனாதான் இது வரும். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து அமெண்ட்மெண்ட் நடக்கல. கான்ஸ்டியூஷன்ல இன்னுமே இந்த ஜட்மெண்ட் ஒன்று நோட் பண்ணணும். ஜட்மெண்ட்ல ஷெல்லுங்கிற ஒரு வேர்டு இருக்கு, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு பாக்குறப்பதான் டைம் ஃப்ரேம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கான்ஸ்டியூஷன்ல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் 2 ஜட்ஜ் பெஞ்ச் கொடுக்குறாங்கன்னா தட்ஸ் நாட் ஃபைனல். நிச்சயமா இது 5 ஜட்ஜ் பெஞ்ச் கிட்ட இருந்து மினிமம் ஒரு ஜட்மெண்ட் வந்தாதான் நம்ம எடுக்கணும். இல்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்தாதான் இது ஃபைனல் ஆகும். இப்ப திரும்ப ஒரு கவர்னர் நினைச்சா டைம் ஃப்ரேம் மீறி கூட போலாம், திரும்ப கேஸ் போட்டு தான் அதை சரி பண்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் ரிட்டன் ரூல். ஏன்னா இப்போ நம்ம வாக் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் இப்போ May 5 வரைக்கும் இன்டரிம் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போறனால சிஜேஐ மாற போறாரு. சஞ்சீவ் கண்ணோட டேர்ம் முடிய போகுது. நெக்ஸ்ட் கவாய் வராரு அப்படின்னா அவரோட மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்ட்னு சொல்றாருல, சிஜேஐ தான் ஒரு கேஸ் ஃபிக்ஸ் பண்றாரு. கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வந்து அவரு உட்காந்துக்கலாம், தென் அந்த அதர் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இந்த இயர்ல ஒரு ஹைலைட்டா இருக்கக்கூடிய கேஸா இருக்கு. சார் இந்த ஜட்மெண்ட்ல இருக்கிற ரூப் ஹோல் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து டைம் ஃப்ரேம் கிடையாது. பிரசிடென்ட் இஸ் ஹேவிங் அப்சல்யூட் வீட்டோ ஓவர் ஸ்டேட் பில்லுன்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஸோ அப்போ நீட் பில்லா இருக்கட்டும் இல்லை எந்த பில்லா இருக்கட்டாலும் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு அனுப்பியிருக்கலாம். இந்த இஷ்யூ திரும்ப எங்க ஆரம்பிக்குதுன்னா, ரொம்ப நாளா வித்ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்னே பண்ணாம இருக்கிறாங்க. அப்புறம் ரிட்டர்ன் பண்ணி ரீகன்சிடரேஷனுக்கு அப்புறம் திரும்ப பாஸ் பண்றப்போ பிரசிடென்ட் கிட்ட போகுது. ஸோ பிரசிடென்ட்க்கு அப்பயே அமைச்சிருந்தாலும் நிறுத்திருக்கலாம். இப்போ எங்க பிரச்சனைனா பிரசிடென்ட்டுக்கு 3 மாசம் கொடுத்தது நீங்க சொன்ன டைம் ஃப்ரேம் அங்கதான் அது வந்து ஆக்சுவலி கான்ஸ்டியூஷனுக்கு மேட்ச் ஆகல. அந்த ஒரு இப்போ ஸ்பீக்கர் கொடுத்தாங்க, அது ஓகே அக்செப்டபிளா இருக்கு. இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வர்றப்ப ஸ்பீக்கர் வந்து டைம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நவம்பர் கேஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிவசேனா இஷ்யூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் நீங்க எடுக்கிறதுக்குள்ள அந்த டேர்ம் முடியுது. அப்ப அந்த எம்எல்ஏ மேல நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட ரீசனபிள். ஒரு 90 days 60 days அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நமக்கு அது ஆன்டி டிஃபெக்ஷன்ல ஆக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து ஃபைனல் சொன்னோம். 1992 வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்கோட்டோ கேஸ்ல வந்து இல்ல ஸ்பீக்கரோட டெசிஷனும் ஃபைனல் கிடையாது, ஃபைனல் வந்து ஜுடிஷியரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போயாச்சு. ஏன்னா இன்னைக்கு பிரசிடென்ட்டே நீங்க வந்து இல்ல அதையும் நாங்க வந்து ஓரியூ வந்து பண்ணலாம், இல்ல அதையும் நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ற மாதிரி தான் இது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனோட டிஸ்கிரிப்ஷனே வந்து இங்க வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கு. அது 2 ஜட்ஜுங்கனால நிக்காது. நம்ம எப்படியும் ரிவ்யூ பெட்டிஷன் போக தான் போகுது. அப்பதான் இன்னொரு அப்ப என்ன ஆகும்னா இல்ல அகைன் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அவங்க டொமைன் பாக்குறதா நல்லது. அதான் இந்தியன் டெமோக்ரஸிக்கும் அது வந்து கொஞ்சம் மாதிரியான ஒரு விஷயங்களும் இன்னைக்கு தேவை இருக்கா அப்படிங்கிறது நம்ம சரி அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஜட்ஜஸோட எல்லா ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்தவங்க எல்லாமே ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தா அவங்களோட அங்கிள் நெஃப்யூ இந்த மாதிரி எல்லாமே ஜட்ஜஸா இருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு தலித் வந்தாங்க, என்ன சோசியல் ஜஸ்டிஸ் இருந்தது, என்ன மெரிட் பேஸ்ல அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ யூபிசியில் இருக்கு. இப்போ அதான் நமக்கு சொல்லுது, இப்போ ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன்னா மெரிட் பேஸ்ல வந்து அங்கே நடக்க வேண்டாம்னு சொல்றாங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்படி எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஜுடிஷியரியில ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் வரக்கூடிய ஜட்ஜஸோட இது வந்து நமக்கு என்னன்னே தெரியல. இந்த நார்ம்ஸ் எதிர வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்க, இல்லை அவங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா எந்த கண்டிஷன்ல பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பீப்புள் வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜுடிஷியரி தான் ட்ரஸ்ட் பண்றோம். எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட் ட்ரஸ்ட் பண்றது பப்ளிக்கோட ட்ரஸ்ட் வந்து ஜுடிஷியரி மேல தான் இருக்கு. அப்ப அதோட டிரான்ஸ்பரன்சி இருந்திருக்கும். இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் என்னன்னா, இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்க அந்த கான்ட்ரவர்சியல் என்ன சொன்னாங்கன்னா, மேபி அந்த என்ஜாக்கோட கமிட்டில 3 மெம்பர் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் 3 மெம்பர் ஃப்ரம் ஜுடிஷியரி அப்படின்னு வச்சிருக்காங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, மேபி நீங்க வந்து கவர்மெண்டோட நம்பர்ஸை குறைச்சிட்டு 4 ஃப்ரம் ஜட்ஜஸ் சைட்லயும் 2 ஃப்ரம் கவர்மெண்ட் சைட்ல இருந்திருந்தா அந்த பில் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பெஞ்ச்ல இருந்த ஒரு ஜட்ஜே இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு. நீங்க அப்படி அந்த 4:2 வீட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த என்ஜாக் ஆக்ட் நாங்க ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப இது ஒரு டிபேட் ஓபன் பண்ணுது.
நிச்சயமா இந்த ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்டை மேபி வந்து என்ஜாக் மாதிரி கொண்டு வரலாம். கொலிஜியம்க்கு வந்து we have to find a solution. ஏன்னா இந்த என்ஜாக் ஆக்ட் 2015 ஜட்மெண்ட் சொல்லும்போது அன்னைக்கு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் ரிஃபார்ம் தேவை. ஆனால் அந்த கொலிஜியம் என்ன ரிஃபார்ம்னு இப்போ தெரியாது. இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் தவிர அங்க என்ன ரிஃபார்ம்னு தெரியாது. அப்ப எகைன் இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நிறைய ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் டிலே. மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர்லயே பிரச்சனை இருக்கு. அதுலயுமே வந்து இழுபறி இருக்கு. என்னன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான் அவங்க ஐபி ரிப்போர்ட் பார்த்தேன், அதனால நான் டிலே பண்றேன். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரிப்பீட்டடா அனுப்புறதையும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டு வார் மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இது வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் இந்த இடத்துல நிச்சயமா வேணும் சார். ஆக்சுவலி என்னதுன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் புரிஞ்சுக்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர், ஈச் குரூப் மஸ்ட் பவர் வந்து செப்பரேட் பண்ணணும், கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலா செயல்படணும்னு இருக்கு. ஆனா இன்னொரு வேர்டு இருக்கும், வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர் ஆல்வேஸ் கம்ஸ் வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இஃப் யூ திங்க் ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் வந்து அப்சல்யூட்டா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதுவுமே அப்சல்யூட்னு இல்ல. சோ ஃபர்ஸ்ட் 2 டிகேட்ஸ்ல கமிட்டட் ஜுடிஷியரி, அதுதான் எக்ஸிகியூட்டிவ் கண்ட்ரோல் பண்ற ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட். சோ அப்போ நம்ம வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸோட லிமிட், செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் யார் கையில இருக்குன்னா லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கையில தான் இருக்கு. அந்த ஆங்கிள் பாக்குறப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் நாட் அப்சல்யூட். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அந்த ஒரு பாயிண்ட் வச்சு தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ங்கற பாயிண்ட்ல வச்சு அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. இவள என்ஜாக்கோட லாஜிக் நான் சொல்றேன். இங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இருக்கணும் வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ஜாக்ல எக்ஸிகியூட்டிவ் 3 பேர் கவர்மெண்ட் சைட்ல அதாவது இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தி செப்பரேஷன் ஆஃப் பவர் தான்ங்கிறதுல வரல. ஏன்னா வென் ஜுடிஷியரி, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சரோ எக்ஸிகியூட்டிவோ தப்பு பண்ணா ஜுடிஷியரி கொஸ்டின் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப ஜுடிஷியரி தப்பு பண்ணுங்கிற போது அக்கௌண்டபிலிட்டி கோஸ் டு லெஜிஸ்லேச்சர் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷனும் இருக்கு. சோ அந்த ஆங்கிள்லயும் நம்ம என்ஜாக்ங்கிறதுக்கான இப்ப நம்ம கரப்ஷன் அலிகேஷன் வந்து எந்த ஜட்ஜாவது வந்து நம்ம வந்து ஏதாவது எதுவுமே பண்ணல. சிபிஐ பண்ண முடியும். இப்ப அலகாபாத் ஹைகோர்ட் ஒன்னும் பண்ணல, ஜட்ஜுக்கு ஒன்னும் பண்ணல, டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒன்னும் பண்ணல. நிறைய ஜட்ஜஸ் வந்து அலிகேஷன்ஸ் இருந்தாலும் அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இல்ல அப்படியே ரிட்டையர் ஆயிட்டு. சிபிஐ வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றோம், எந்த இது கிடையாது, எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. இப்ப இன் ஹவுஸ் இன்கொயரி தான் நம்ம பண்ணிருக்கோம். அந்த ரிப்போர்ட் எப்படி நிக்கும்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல போனாலும் நீங்க உங்களுக்கு தெரியும் அதோட ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட் எவ்வளவு லென்த்தான ப்ரோசஸ். அது முடியறதுக்கு கன்சென்சஸே வராது. அந்த எம்பிஸ் எல்லாம் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிடுவாங்க. நம்மள பார்த்தோம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய் மேல ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ இல்ல இவங்களோ தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணிடுறாங்க, எலெக்ஷன்லயே நிக்க கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி. ஆனா ஜுடிஷியரியில ஒரு ஜட்ஜ் தப்பு பண்ற போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னா, ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் கன்சென்சஸ் இல்ல ரிமூவ் பண்றது, அந்த ரிமூவல் ப்ரொசீஜர். இப்ப என்ன ஆயிடுதுன்னா ஃபைனலா அவர் போயிட்டு எங்க நின்னுறாரு, அவர் போயிட்டு வந்து எதர் நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிடு. அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அது ரெசிக்னேஷனா தான் இருக்கு. ஸ்டில் அவர் ஜட்ஜுக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டும், இம்யூனிட்டி பெனிஃபிட், பென்ஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காரு. இல்ல அவரை வந்து அவரா ரிசைன் பண்ண, ஒரு சில ஜட்ஜ் நானும் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்த ஒரு கேஸும் கொடுக்காம அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ரிட்டையர் ஆக விட்டுறாங்க. அப்பயும் அவருக்கு எல்லா பெனிஃபிட்டும் வரும், எல்லா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் இவரோட தான் அவர் போறாரு. தவிர அந்த ஜட்ஜ் பண்ண தப்புக்கு கடைசி வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டியே இல்லை. அக்கௌண்டபிலிட்டியே இல்லாம ஜட்ஜஸ் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க, ஆக்ஷன் எடுக்க இல்லாம போயிட்டு இருக்கிறப்போ அப்போ அது வந்து ஜஸ்டிஸ் இல்லையே அப்படிங்கிற ஆங்கிள் நிச்சயமா நம்ம இந்த ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டிக்கும் ஒரு மெக்கானிசம் வர வேண்டிய கண்டிப்பா. நம்ம எப்படி வந்து கவர்னருக்கும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஜுடிஷியரிக்கு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபைனல். ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி போகுதுங்கிறது இந்த கவர்னர் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி வரைக்கும் லிங்க் இருக்கு இந்த கேஸ்ல. ஸோ இன்னும் நிறைய வந்து கான்ஸ்டிடியூஷன் கேசஸ் வந்து இந்த வருஷம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிஜிஐ என்ன எடுத்து என்ன பண்றாரு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். இல்லை அகைன் இந்த கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து இப்போ விபி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம விபியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கே இன்னொரு தேவைப்படும். அதனால இன்னைக்கு நம்ம வந்து இந்த இஷ்யூ பத்தி பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கவர்னர் இஷ்யூ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆதில் சார் கூட ஒரு ஸ்பெஷல் சீரீஸாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வந்து ஏதாவது வந்து ஒரு ஹாட் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.